உனக்கு இந்த காய்ச்சல் பரவுச்சுன்னா அது குழந்தையும் சேர்த்து பாதிக்கும். அதனாலதான் சொல்றேன், நீ வெளியே இரு. இல்ல டாக்டர், நான் இந்த கிட்ட போட்டுக்கிறேன். நான் உன்னை வெளியே போன்னு சொன்னேன். சொல்றத மட்டும் செய். இங்க நான் டாக்டரா இல்ல நீ டாக்டரா? வெளியே போ. டாக்டர் பாத்துட்டு இருக்காங்க அம்மாச்சி. எல்லாரும் நல்லாதானமா இருக்காங்க. நீ எப்படியா போவ? அது ஏதோ அடர்ந்த காட்டுக்குள்ள ஆபத்தான மலையில இருக்குன்னு சொல்றாங்களப்பா. அங்க போனவங்க உசுரோட திரும்பி வந்தது இல்லையாமே. அப்பதா அதுக்காக மருந்து இருக்குன்னா எவ்வளவு ஆபத்துனாலும் அங்க போய் தானே ஆகணும். வண்டு கடிக்கு மருந்து கண்டுபிடிக்கிறேன், அந்த வண்ட கொல்றேன்னு சொல்லி காட்டுக்குள்ள போன எவனுமே திரும்பி வந்ததா சரித்திரமே இல்ல. அது என்ன சாதாரண சோழ நினைச்சியா? மதி கெட்டான் சோழ. உள்ள போய் செத்தவன் பாதி, மதி கெட்டு போய் ஊருக்குள்ள திரியறவன் பாதி. அதனால மருந்து கொண்டு வரேன், அத கொண்டு வரேன்னு போய் வீணா உன் வாழ்க்கையை கெடுத்துக்காம போய் ஆக வேண்டிய காரியங்களை பாரு. இருந்தாலும் உன் நம்பிக்கைக்காக சொல்றேன், காட்டுக்குள்ள போறப்போ தீர்ப்பந்தத்தை எடுத்துட்டு போ. நான் கண்டிப்பா காட்டுக்குள்ள போய் அந்த மருந்தோட வருவேன். என் அப்பா உசுரை காப்பாத்த நீங்க தயாரா இருங்க. போற வழியில பிடாரியம்மன் கோவில் இருக்கும். காட்டுக்குள்ள போறப்போ அவளை கும்பிட்டுட்டு எனக்கு துணையா இருன்னு சொல்லி அவகிட்ட உத்தரவு வாங்கிட்டு போ.